Hey guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நருட்டோ யூனிவர்ஸ்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டோஜுட்சு அண்ட் காட் லெவல் பவருக்கு சொல்லப்படுற டோஜுட்சுவான ரினேகான் பத்தி தான் பார்க்க போறோம். லைக் ரினேகானோட ஒரிஜின், எபிலிட்டி, இல்லனா ரினேகானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அண்ட் ஒரு சில பேர் ரினேகானை பத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. சோ அவங்களுக்காக கெட் ரெடியா. சோ நருட்டோ வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் சாக்ரா அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பத்துல யாருக்கிட்டையும் இருந்திருக்கல. பட் இடத்துக்குள்ள காகு எப்ப என்ட்ரி ஆனாங்களோ அதுக்கப்புறம் தான் சாக்ரா அப்படின்ற ஒரு விஷயமே உருவாயிருக்கும். சோ காகுயோட ஃபேமிலி ரிலிஜன்ல இருந்தா சாக்ரா அப்படின்ற ஒரு விஷயமே ஹியூமன்ஸ்க்கு கிடைச்சிருக்கும். இதுல இருந்து நிஞ்சுட்சுவா டெவலப் ஆகி பல கிளானா பிரிஞ்சு நிஞ்சா வார், ஐ மீன் கிரேட் நிஞ்சா வார் 1 2 3 எக்ஸெட்ரா ஆரம்பிச்சிருக்கும். சோ காகுயா கிட்ட இருந்தா எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். சோ எல்லா கிளான்ஸ்க்கும் எக்ஸாம்பிளா இருக்கிறவங்க தான் அது நம்ம காகுயோட பசங்களான ஹகுரோமா அண்ட் ஹமுரா ஒட்சுகி தான். அண்ட் நம்ம இப்ப பாக்குற எல்லா டோஜுட்சுவும் கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். லைக் ஷரிங்கான், ரினேகான், பியாக்குகான், டென்சிகான், இந்த எல்லா டோஜுட்சும் காகுயால தான் இந்த வேர்ல்டுக்கே வந்திருக்கும். அது எப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்துல காகுயா டைவென்ட்ரில இருந்து சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ரினே ஷரிங்கான் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் காகுயோட பசங்களான ஹகுராமா அண்ட் ஹமுராவை எடுத்துக்கிட்டா ஹகுராமாவுக்கு ரினேகான் கிடைச்சிருக்கும், ரினே ஷரிங்கான் கிடையாது. அண்ட் ஹமுரா ஒட்சுசுகிக்கு பியாக்குகான் கிடைச்சிருக்கும். அதே ஹகுராமாவோட பசங்களான இந்திரா அண்ட் அசுராவை எடுத்துக்கிட்டா இந்திராக்கு அவங்க அப்பா மூலமா ஷரிங்கான் இனரேட் ஆயிருக்கும். பட் அசுராக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு டோஜுட்சுமே கிடைச்சிருக்காது. அதுக்கு பதிலா அசுராவுக்கு சாக்ரா இனரேட் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காகுயாவுக்கு ரினே ஷரிங்கான் இருக்கிற பட்சத்துல காகுயோட பசங்களான ஹமுராவுக்கு ரினே ஷரிங்கான் இனரேட் ஆயிருக்கணும். பட் அவருக்கு வெறும் ரினேகான் மட்டும் தான் இனரேட் ஆயிருக்கும். சோ இப்படி இல்லனா ஹகுராமா அண்ட் ஹமுரா இவங்க ரெண்டு பேரும் காகுயோட பசங்க தானே. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே ரினே ஷரிங்கான் கிடைச்சிருக்கணும். பட் ஹகுராமாவுக்கு மட்டும் தான் ரினேகான், ரினே ஷரிங்கான் கிடையாது. சோ அதே மாதிரி தான் ஹகுராமாவோட பசங்களான இந்திரா அண்ட் அசுரா இவங்க ரெண்டு பேருக்குமே ரினேகான் அவங்க அப்பா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கணும். பட் கிடைச்சிருக்காது. பட் இவங்க ரெண்டு பேர்ல இந்திராக்கு மட்டும் தான் ஷரிங்கான் கிடைச்சிருக்கும். ஆனா ரினேகான் கிடையாது. சோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சோ காகுயோட பசங்களான ஹகுராமா அண்ட் ஹமுரா பிறக்கும் போதே காகுயோட சாக்கராவை ஷேர் பண்ணி தான் பிறப்பாங்க. அதாவது காகுயோட சாக்கரா ஸ்லிப்ட் ஆகி இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருக்கும். சோ காகுயோட ஆஃப் போர்ஷன் ஆஃப் சாக்கரா ஹகுராமா கிட்ட இருக்கறனால அவருக்கு ஒரு கம்ப்ளீட் ரினே ஷரிங்கான் டோஜுட்சு அவேக்கன் ஆகாது. சோ அதுக்கு பதிலா அவருக்கு ஷரிங்கான் அவேக்கன் ஆயிருக்கும். அப்புறமா ரினேகானா எவல்வ் ஆகிருக்கும். சோ அதுக்கப்புறமா ரினேகானோட அடுத்த கட்டமான ரினே ஷரிங்கான் எவால்வ் ஆகாது. ஏன்னா காகுயோட பேலன்ஸ் போர்ஷன் ஆஃப் சாக்ரா ஹமுரா ஒட்சுசுகி கிட்ட இருக்கும். ஹமுராக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல பியாக்குகானோட பிறப்பாரு. அதுக்கப்புறமா பியாக்குகான்ல இருந்து கம்ப்ளீட் நியூ டோஜுட்சுவா எவால்வ் ஆகும். அதுதான் டென்சிகான். டென்சிகான் கிட்டத்தட்ட ரினேகான் மாதிரி தான். ஆனா டென்சிகான் வேற ஒரு பிரான்ச். சோ காகுயோட ஹாஃப் போர்ஷன் ஆஃப் சாக்ரால இருந்து ஹகுராமாவுக்கு ரினேகான் கிடைக்கும். சேம் ஹகுராமோட சாக்ரா காகுயாவுக்கு நடந்த மாதிரி தான் ரெண்டு போர்ஷனா ஸ்பிளிட் ஆகி அவரோட பசங்களான இந்திரா அண்ட் அசுராவுக்கு போய் சேரும். சாக்ரா ரெண்டா ஸ்பிளிட் ஆகுறதுன்னா ஹகுராமோட சாக்ரா இன் ஆஃப் ஆகும், யாங் ஆஃப் ஆகும் பிரியும். அதாவது இன் ஆஃப் ஆஃப் சாக்ரா இந்திராக்கும் யாங் ஆஃப் ஆஃப் சாக்ரா அசுராக்கும் இனரேட் ஆகும். சோ ஹகுராமோட ஆஃப் போர்ஷன் ஆஃப் சாக்ரா இந்திராக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றனால ஒரு கம்ப்ளீட் ரினேகான் அவருக்கு கிடைக்காது. சோ அதுக்கு பதிலா ரினேகானோட பிரைம் மெச்சூர் ஃபார்மான ஷரிங்கான் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும். சோ இப்படிதான் ரினே ஷரிங்கான் அப்படின்ற ஒரு டோஜுட்சுல இருந்து ரினேகான்ல இருந்து ஷரிங்கானும் உருவாயிருக்கும். சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சோ இப்படி பார்த்தா ரினேகான் ஜெனட்டிக்கலா ஹகுராமா கிட்ட இருந்து முழுசா யாருக்குமே போய் சேரல. சோ இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். சோ இப்படி பார்த்தா ரினேகானை ஒருத்தரால அடையவே முடியாதா? அதுக்கு சில வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ரினேகான் யார் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஹகுராமோட சாக்ரா இருக்கணும். எதுக்காகனா ஹகுராமோட சாக்ரா தான் வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ரினேகானை அவேக்கன் பண்ணது. ரினேகான் என்னதான் காகுயாவோட ரினே ஷரிங்கானோட ஃபெயிலியர் டோஜுட்சுவா இருந்தாலுமே ஹகுராமா கிட்ட இருந்தா ரினேகான் ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கும். சோ ரினேகான் ஹகுராமா கிட்ட இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் பவர் எப்படி காகுயாவுக்கு ரினே ஷரிங்கான் ஒரு கெகே மோராவா இருக்கோ அதே மாதிரி தான் ஹகுராமாவுக்கு ரினேகான் கெகே மோராவா இருக்கு. சோ ரினேகான் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹகுராமாவோட சாக்கரா இருக்கணும். வெல் ஒரு சில பேரோட மைண்ட் வாய்ஸ் இப்ப இருக்கும் ஹகுராமாவே இப்ப இல்லன்னா என்ன பண்றதுன்னு. வெல் அதுக்கான ஆன்சர் ஹகுராமாவோட சாக்கராவை நம்மளால ரீக்ரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தோம்னா ஹகுராமாவோட ரெண்டு பசங்களான இந்திரா அண்ட் அசுராவோட சாக்கராவை ஒன்னா சேர்த்தா ஹகுராமாவோட சாக்கரா கிடைக்கும். ஹகுராமாவோட சாக்கரா ரெண்டா ஸ்பிளிட் ஆகி லைக் இன் அண்ட் யாங். சோ
சோ இது ஹகுராமாவோட பசங்களான இந்திரா அண்ட் அசுராக்கு தனித்தனியா கிடைக்கும். சோ ஹகுராமா கிட்ட இருந்து பிரிஞ்ச இந்த 2 சாக்ராவையும் மறுபடியும் ஒன்னா சேர்த்தா ஹகுராமாவோட சாக்ரா கிடைக்கும். பட் அந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஹகுராமாவோட பசங்க இந்திரா அண்ட் அசுரா தான் கிடையாது. பட் எப்படி மடரா அவரோட ரினேகன் அவேக்கர் பண்ணாருன்னா இந்திரா அண்ட் அசுராவோட ரீஇன்கார்னேஷன், அதாவது இந்திரா அண்ட் அசுராவோட மறுபிறவிகள். சோ இவங்க 2 பேரோட மறுபிறவிகள் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல பிறந்துகிட்டே இருப்பாங்க. சோ அப்படி இந்திராவோட மறுபிறவியா பிறந்தவங்க தான் நம்ம மடரா உச்சிஹா அண்ட் சாஸ்கே உச்சிஹா. சோ இவங்க 2 பேர்கிட்டயும் இந்திரா கிட்ட இருக்கிற மாதிரி இன் ஆஃப் ஹகுராமாவோட சாக்ரா இருக்கும். சோ அதே மாதிரி தான் அசுராவோட மறுபிறவியான ஆஷிராமா செஞ்சு அண்ட் நருட்டோ உசுமாக்கி. சோ இவங்க 2 பேருக்குமே அசுரா கிட்ட இருக்கிற மாதிரியே யாங் ஆஃப் ஹகுராமாவோட சாக்ரா இருக்கும். மடரா இந்திராவோட மறுபிறவின்றனால இந்திராவோட சாக்ரா ஆல்ரெடி மடரா கிட்ட இருக்கும். சோ இப்ப மடராக்கு தேவையானது அசுராவோட சாக்ரா. சோ அசுராவோட சாக்ரா அசுராவோட மறுபிறவியான ஆஷிராமா கிட்ட தானே இருக்கும். சோ மடரா ஆஷிராமாவோட டிஎன்ஏவை அவரோட உடம்புக்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணிப்பாரு. சோ அது மூலமா அவருக்கு கம்ப்ளீட் ஹகுராமாவோட சாக்ரா கிடைக்கும். பட் மடராக்கு ரினேகன் அவேக்கனாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்ல ரொம்பவே டைம் எடுக்கும். ஆல்மோஸ்ட் அவர் சாக போற டைம்ல தான் அவருக்கு ரினேகானே அவேக்கன் ஆகும். சோ இவ்வளவு வேலைகளை பண்ணி தான் மடராக்கு அவரோட ரினேகானே அவேக்கன் ஆயிருக்கும். சோ ரினேகானை ஈஸியா அவேக்கன் பண்ண வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஹகுராமாவே அவரோட சாக்ராவை உங்களுக்கு கொடுத்தா லைக் சாஸ்கேக்கு நடந்த மாதிரி ஹகுராமா தான் அவரோட பாதி சாக்ராவை சாஸ்கேக்கு கொடுத்திருப்பாரு. சோ அதனால சாஸ்கேக்கு ரினேகான் அவேக்கன் ஆயிருக்கும். இல்லனா இப்படி கூட பண்ணலாம், என்ன நான் ஆல்ரெடி அவேக்கன் பண்ணிருக்க ரினேகானை இன்னொருத்தருக்கு இம்ப்ளான்ட் பண்ணிக்க முடியும். பட் இதுல என்ன ஒரு பிரச்சனைனா இம்ப்ளான்ட் பண்ணிக்க போறவங்களோட பாடி ரினேகானோட பவரை தாங்கிக்கிற அளவுக்கு இருக்கணும். சோ இதனால தான் மடரா சாகுற நிலைமையில இருக்கிறனால அவரோட ரினேகானை நாகோட்டோ உசுமாக்கிக்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணிருப்பாரு. ஏன் உசுமாக்கி கிளான்னா உசுமாக்கி கிளான்ல இருக்கிறவங்களோட சாக்ரா லெவல் அதிகமா இருக்கும். சோ ரினேகானை பொசஸ் பண்றதுக்கு உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் தான் ஒரு கம்ப்ளீட் வெசல் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ரினேகான் நருட்டோ வேர்ல்ட்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான டோஜுட்சுவா இருக்கு. சோ ரினேகான்ஸோட பவர்ஸ் என்னன்னு சொல்லி அதோட பேசிக் எபிலிட்டிஸ்ல இருந்தே பார்க்கலாம். நார்மலாவே ரினேகானால சாக்ராவை பார்க்கவும் முடியும் அண்ட் ட்ராக் பண்ணவும் முடியும். அண்ட் ரினேகான் யூசர்ஸ்க்கு 5 சாக்ரா நேச்சரையும் யூஸ் பண்ற எபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ரினேகான் யூசர்ஸ்க்குமே நார்மலாவே பவர்ஃபுல்லான 6 எபிலிட்டிஸ் இருக்கும். சோ அந்த எபிலிட்டிஸ் தான் நம்ம 6 பாத்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். சோ ரினேகான்ல இருக்கிற அந்த 6 எபிலிட்டியை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நரகா பாத்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நரகா பாத் அப்படின்றது நரகத்தை தான் குறிக்கும். வெல் நரகா பாத்தோட பவர்ஸ் என்னன்னா உங்களால கிங் ஆஃப் எல்ல சமன் பண்ண முடியும். சோ கிங் ஆஃப் எல்ல வச்சு உங்களால யார வேணும்னாலும் விசாரிக்க முடியும். ஒருவேளை நீங்க கேக்குற क्वेश्चनக்கு அவங்க போய் சொல்லிட்டாங்கன்னா கிங் ஆஃப் எல் அவங்களோட நாக்க புடிங்கி அவங்கள சாகடிச்சிரும். சோ இது மட்டும் இல்லாம நரகா பாத்துக்கு இருக்கிற செகண்ட் எபிலிட்டி என்னன்னா உங்களால யார வேணும்னாலும் ஹீல் பண்ண முடியும். அத நம்ம பெயின் ஆர்க்லயே பாத்துருப்போம். செகண்ட் பிரேதா பாத் இதோட பவர்ஸ் என்னன்னா பிசிக்கல் கான்டென்ட் மூலமா உங்களால சாக்ராவை அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் எந்த மாதிரி நிஞ்சிட்சு டைப்பை கூட உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். தேர்டா ஹியூமன் பாத். ஹியூமன் பாத்ஸோட பவர் என்னன்னா நீங்க ஒருத்தங்கள தொட்டாலே போதும் உங்களால அவங்களோட மெமரிஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அவங்க உடம்புல இருந்து அவங்களோட சோல்ஸை உங்களால பிரிச்சு எடுக்க முடியும். சோல்ஸை பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க இறந்தும் போயிருவாங்க. ஃபோர்த்தா அசுரா பாத். இந்த பாத்தை யூஸ் பண்ற மூலமா உங்களால பாடியை மெக்கானிக்கலா ஆல்டர்னேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு சில மிஷினரி வெப்பன்ஸை கூட யூஸ் பண்ண முடியும். ஃபிஃப்த்தா அனிமல் பாத். அனிமல் பாத்தை யூஸ் பண்ணி உங்களால பவர்ஃபுல்லான அனிமல்ஸை சமன் பண்ண முடியும். அண்ட் அந்த அனிமலை சமன் பண்ண உங்களுக்கு பிளட் கண்டென்ட்டும் அண்ட் ஆண்ட் சயின்ஸும் தேவையில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம சமன் பண்ற அனிமல் இம்மோர்டலா இருக்கும். எத்தனை தடவை இறந்து போனாலும் உங்களால அந்த அனிமலை சமன் பண்ண முடியும். சிக்ஸ்தா தேவா பாத். தேவா பாத்தை வச்சு உங்களால அட்ராக்டிவ் அண்ட் ரீப்ளோஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த தேவா பாத்தை வச்சு உங்களால 3 டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியும். சோ அதுல ஒண்ணுதான் யூனிவர்சல் புல். சோ யூனிவர்சல் புல்ல வச்சு உங்களால கிராவிட்டியா இருந்தாலும் சரி இல்லனா மனுஷங்களா இருந்தாலும் சரி உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது உங்களை நோக்கி இழுக்க முடியும். செகண்ட் ஆல்மைட்டி புஷ். ஆல்மைட்டி புஷ் வந்து யூனிவர்சல் புல்லுக்கு ஆப்போசிட். இப்போ உங்களால யூனிவர்சல் புல்ல வச்சு எதை வேணாலும் இழுக்க முடியும்னா அதே ஆல்மைட்டி புஷ்ஷை வச்சு உங்ககிட்ட இருந்து எதை வேணாலும் வேணான்னு சொல்லி தள்ளி வைக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாகோட்டோ ஆல்மைட்டி புஷ்ஷை வச்சு தான் மொத்த கொனஹாவே ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி மாத்தி வச்சிருப்பாரு. அண்ட் லாஸ்டா பிளானட்டரி டெவஸ்டேஷன். இதை யூஸ் பண்ற மூலமா உங்களால கிராவிட்டியை கிரியேட் பண்ண முடியும். அதாவது உங்களால சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். சோ சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தன்னோக்கி இழுத்துக்கிட்டு ஒரு பிளானட்டா கிரியேட் ஆகும். சோ ஹகுராமா இதை வச்சுதான் நிலாவையே கிரியேட் பண்ணாரு அப்படின்னா பாத்துக்கோங்க. சோ இதனாலதான் தேவா பாத்தோட பவர் பிரம்மாண்டமா இருக்கு. சோ 6 பாத் டெக்னிக்ஸ பார்த்தாச்சு. 6 பாத்தையும் தாண்டி அவுட்டர் பாத் அதாவது 7th பாத் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அவுட்டர் பாத்தை யூஸ் பண்ணி நம்மளால கெடோ ஸ்டாச்சுவை சமன் பண்ண முடியும். சோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 10 டைல சமன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ சாக்ரா ரிசீவர்ஸை கிரியேட் பண்ண முடியும். சோ இந்த சாக்ரா ரிசீவரை வச்சு தான் நாகோட்டோ அவரோட 6 பாத் பெயின்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. அண்ட் ஆல்சோ சாக்ரா ராட்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ற பாடியோட விசுவல்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். அதை நம்ம ஜிராயா ஃபைட்லயே பார்த்திருப்போம். சோ அவுட்டர் பாத் மூலமா உங்களால ரினே ரீபர்த்தை யூஸ் பண்ண முடியும். இந்த ரினே ரீபர்த் டெக்னிக்கை யூஸ் பண்ணி
உங்களால இறந்து போயிருக்கிறவங்களை கூட உயிரோட வர வைக்க முடியும். ஆனா இதுல இருக்க ஒரு பேட் விஷயம் என்னன்னா யூஸ் பண்ற அந்த ரினேகான் யூசர் இறந்து போயிருவாங்க. இதை வச்சுதான் நம்ம நாகோட்டோவே பெயின் அட்டாக்ல இறந்த எல்லாரையும் உயிரோட கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரினேகான் யூசர்ஸுக்குமே தனித்தனி எபிலிட்டிஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மடராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மடராவால லிம்போ க்ளோன்ஸ் உருவாக்க முடியும். அண்ட் நம்ம சாஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரால டிஃபரெண்ட் டைமென்ஷனுக்கு டிராவல் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரினேகான்ஸ் யூசர்ஸ்க்கும் இருக்கிற எபிலிட்டிக்கு தனியா ஒரு வீடியோ போடலாம். சோ ஆல்மோஸ்ட் நான் ரினேகானை பத்தி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் NS Anime Clan. So thank you for watching. Bye bye.